வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். மிஸ்டர் கோல்ட் கடலை தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயில விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். Unlock your child's potential at SV High School, where learning meets excellence. Enroll now. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மக்கள் ஆய்வகத்தின் இயக்குனர் ப்ரொஃபசர் ராஜநாயகம் அவர்கள். வணக்கம். இப்போ 2001 நீங்கள் தொடர்ந்து இங்கே கருத்து கணிப்புகள் வெளியிட்டு வரீங்க. அப்போ திமுக, அதிமுக அப்படிங்கிற ஒரு பிரதான கட்சிகள் இருந்து இப்போ குட்டியாக நிறைய கட்சிகள் தொடங்கப்பட்டிருக்கு. இப்போ அண்மையில் நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து வாக்கு சதவீதத்தில் அதிகம் பெற்று தேர்தல் அங்கீகாரம் பெறப்பட்டிருக்கு. விடுதலை சிறுத்தைகள் அவங்களும் அரசியல் ரீதியாக அவங்களும் அங்கீகாரம் வாங்கியிருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் வந்திருக்கு. இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த வளர்ச்சியை எப்படி பார்க்குறீங்க? ஒரு சில அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்க, அது ஒரு தேக்க நிலையை அடைஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. மக்கள் பார்வையில் நாம் தமிழர் கட்சி எப்படி இருக்கு உங்களுடைய அப்சர்வேஷன்ல? உங்களுடைய அந்த கருத்து கணிப்புகள் என்ன சொல்லுது? நாம் தமிழர் கட்சியை பற்றி ஏன் தனியா குறிப்பிட்டு கேட்குறீங்க? ஒவ்வொரு கட்சி, ஏன்னா திமுக, அதிமுகவை தவிர்த்து மற்ற கட்சிகள்லாம் இப்போ அண்மை காலமா நாங்கள் பாஜக வளர்ந்துருச்சு, நான் பாஜகவும் கேட்க போறேன், பாஜக வளர்ந்துருச்சுங்கிறாங்க. இப்போ நீங்க தொடர்ந்து கருத்து கணிப்புல இருக்கிறனாலையும் மக்களை சந்திக்கிறனாலையும் மக்களுடைய மனநிலை மாறி இருக்கு. அந்த இப்போ ரீசெண்டாக திராவிட மாடல் அப்படின்லாம் திமுக ஒரு தரப்போ சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால நான் அதை கேட்குறேன். அடுத்து திமுக, அதிமுக இல்லாமல் இங்கே ஒரு ஆட்சி வரணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் பிரச்சாரம் பண்றாங்கல்ல. ஆமாம், திமுக, அதிமுக அல்லாத ஆட்சி வரணும்னு கட்சிகள் பிரச்சாரம் பண்றது ஒரு பக்கம் இருக்கு. மக்கள்கிட்ட அதுக்கான தேவை இருக்கா அப்படின்றது இன்னொரு கேள்வி. ரெண்டும் சிங்க் ஆகுதா அப்படின்றதுல தான் இந்த சிக்கலே வருது. சில கட்சி தலைவர்கள், சில கட்சிகள் அவங்களுக்கு மாற்று தேவை அப்படின்னு நினைக்கிறது. மக்கள்கிட்ட கிராஸ் ரூட்ஸில் இதற்கான தேவையை மக்கள் ஃபீல் பண்ணுறாங்களா, உணர்றாங்களா அப்படின்றது, அல்லது இந்த கட்சிகள் எவ்வளவு தூரம் இந்த மாற்றம் தேவை அப்படின்றத அவங்க மக்கள் உணர்வதற்கு உதவி இருக்கிறார்கள் அப்படின்றது. அது ரெண்டும் இணைஞ்சு போனால் தான் இந்த மாற்று அப்படின்றத வர முடியும். ஓகே, அது தெளிவுபடுத்திக்கிறோம். இப்போ இந்த நாம் தமிழர் பற்றி கேட்டதுனால, நாம் தமிழர் கட்சியினுடைய செயல்பாடுகள் நம்ம இதில் பார்க்கும்போது அதற்கான ஆதரவுன்றது ஸ்டெடியாக வந்துக்கிட்டே இருக்கு. சீமான் என்ற தலைவருக்குள்ள ஆதரவு இந்த இடைத்தேர்தல் வரைக்கும் கட்சியை விட அவருக்கு அதிகமாக இருந்தது. இப்போ கடந்த 2-3 கணிப்புகளை எடுத்துக்கிட்டாலே, நம்முடைய கணிப்புகள் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் போட்டிருக்கிறோம். அதாவது 2001 எல்லா கணிப்பு முடிவுகளையுமே நம்ம வெப்சைட்டில் போட்டிருக்கோம், peoplestudies.xyz என்ற தளத்தில். இப்போ அதில் இந்த கடைசியாக 2-3 கணிப்புகளை எடுத்துக்கிட்டாலே நாம் தமிழர் கட்சியை விட சீமானுக்கு செல்வாக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஆனால் கட்சியினுடைய தலைவர், அந்த கட்சி தலைவருடைய செல்வாக்கு ஸ்டெடியாக வளர்ந்துக்கிட்டே இருக்கு. இந்த இடைத்தேர்தலில் தான் கட்சியை விட சீமானுக்கு செல்வாக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம இதில் சொல்லியிருக்கிறோம். நாம் தமிழருடைய நிலை அதுதான். அதாவது அதனுடைய வளர்ச்சி ஸ்டெடியாக இருக்கு, அளவாக இருக்கு. அது ஏதாவது வரக்கூடிய தேர்தலில் ஏதாவது பிக் ரோல் பிளே பண்ணுமா? இப்போ தமிழக வெற்றி கழகம் பெரிய ரோலை பிளே பண்ண போகிறது அப்படின்னு சொல்லி நிறைய செய்தி நிறுவனங்கள் பேசுறாங்க, பல பத்திரிகையாளர் பேசுறாங்க. அது மாதிரி நாம் தமிழருக்கு ஏதாவது ஸ்பேஸ் இருக்கா? நீங்க அந்த கம்பேர் பண்ண அந்த இது சொன்னீங்க இல்லையா, அந்த தமிழக வெற்றி கழகம் அது பண்ண போகுது அப்படின்னு சொல்றது அப்படி ஒரு கதையாடல், அப்படி ஒரு சொல்லாடல், ஏதோ அப்படி ஒரு புனைவு. இல்லை, ஒரு செய்தி நான் படித்தேன், அதனால நான் கேட்குறேன். என்ன சொல்லியிருக்காங்க அவங்க? இல்லை, அது மிகப்பெரிய ஒரு ரோலை கிரியேட் பண்ண போகுது 2026 அரசியலில் அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ இருக்க போக்குப்படி சப்ஜெக்ட் டு கரெக்ஷன், அது நான் ஒரு செய்தித்தாளில் படித்தேன். அந்த சி ஓட்டர்ஸோடைய கருத்து கணிப்பு வந்துச்சு. அதுக்கு பாக்ஸில் இன்னொரு விஷயத்தையும், சி ஓட்டர்ஸ் கணிப்பு மெயினாக இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தல் நடந்தால் யாருக்கு எப்படி மக்கள் ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் பெரிய ரோலை கிரியேட் பண்ண போது அப்படி அந்த மாதிரியான ஒரு புனைவுக்கு என்ன ஆதாரம் இருக்கு, என்ன டேட்டா அவங்ககிட்ட இருக்கு, எந்த அடிப்படையில் இந்த இதை சொல்றாங்க? தாவேகா பெரிய இதை ரோல் பிளே பண்ண போகுது, இல்லை அவர் முதல்வர் ஆகிட போறாரு, அந்த கட்சி பெருவாரியான இடங்களை பிடிச்சு ஆட்சி அமைக்க போகுது அப்படின்னு சொல்றது எந்த அடிப்படையில் சொல்றாங்க? என்ன தரவு? நான் சொன்னேன், இந்த குவான்டிடேட்டிவ் டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, அதுவே முழுமையானது இல்லை அப்படின்றதுக்காகவே பண்பியல் தரவுகளையும் நம்ம இணைச்சு பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போதான் மக்களுடைய மனசுல என்ன இருக்குதுன்றதை முழுமையாக ஓரளவிற்கு ரிலையபிள் அண்ட் வேலிட் ரிசல்ட்டை நம்ம கொண்டு வர முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன்.
ஒரு ஆய்வாளரா இல்ல நான் நான் சொல்றேன். புரிஞ்சுக்கிட்டேன். இல்ல நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். இந்த இல்ல டயத்துல நீங்க இதையும் சேர்த்து சொல்லுங்க. ஏன்னா அப்பதான் கரெக்டா இருக்கும். மக்களுக்கும் புரியும். இப்போ இத்தனை நாள் நீங்க கருத்து கணிப்பு நடத்தியிருக்கீங்க. 2001ல இருந்து 2025 வரைக்கும். இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து போட்டியிடுறாங்க. அந்த கட்சிகள் வந்து மக்கள் ஆதரிக்கிறாங்களா? இல்லையா? அப்படிங்கிறத பத்தி தான் கேட்டிருப்பீங்க. தமிழக வெற்றி கழகம்ங்கிறது இப்பதான் உருவாகியிருக்கு. 1 வருஷம் தான் ஆச்சு. இனிமேல் தானே தேர்தல் வரப்போகுது. அப்ப வீட்ல கண்டிப்பா ஒருத்தருக்காவது நாங்க வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி நாங்க ஓட்டு அளிக்கிறதுக்கு நாங்க பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க பேசுறதுன்றது வேற. கற்பனையில நான் எதை வேணாலும் சொல்லலாம், ஆசைப்படலாம். அந்த ஆசைப்படுறதுக்கு என்ன செயல்பாடுன்னு சொல்லுங்க. இதெல்லாம் நடந்திருக்கு, இதனால நான் வந்து இந்த முடிவுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்றதுக்கு என்ன தரவுகள்னு நீங்க சொல்லுங்க. எங்க டேட்டா, வேர் இஸ் யுவர் டேட்டா? அதற்கான ஆதாரம் எங்க இருக்கு? ஆசைப்படுறத சொல்றோம். அதாவது இந்த ஊடக வெளிச்சம் இருக்குது பாத்தீங்களா, அவரு திரை பின்புலத்துல இருந்து வர்றாரு. ஒரு மக்கள் மத்தியில இந்த இது பார்த்தா நம்ம இதிலே சொல்லியிருக்கிறோம், 2வது இடத்துல ரசிகர்கள் அதிகமான ஆமா. இடம் இருக்கு. அஜித்துக்கு அடுத்தபடியா விஜய்க்கு ரசிகர்கள் இருக்கிறாங்க. 19.6 ஒன்னு விழுக்காடு இருக்கு. அது இந்த ஈரோடு கிழக்கு அந்த இடைத்தேர்தல் நடந்த அந்த தொகுதியில அதை மட்டும் வச்சு நம்ம சொல்றோம். ஸோ அப்படி இருக்கு. அவர் வந்து அந்த ஊடக வெளிச்சத்தில் இருக்கிறாரு. அடுத்து அவரு என்ன செய்தாலும் என்ன செய்யாமல் இருந்தாலும், அவர் என்ன பேசினாலும் பேசாம இருந்தாலும் அது எல்லாமே ஊடகத்துல செய்தி இல்ல ஆக்குறீங்க. ஒண்ணுமே செய்யாம இவ்வளவு வருதே. இல்ல அப்படி ஊடகத்துல நீங்க பார்க்கணும்ல. இல்ல ஊடகத்துல செய்தி ஆக்குறோம் இல்லையா? ஊடகத்துல செய்தி ஆக்குறோம். இல்ல நான் என்ன அவர் கேக்குறேன். என்ன இல்ல நான் நீங்க சொல்றேன். நீங்க இன்னும் இல்ல அதாவது தெளிவா சொல்லுங்க. நான் பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். அதாவது ஊடகத்துல இருக்கிறதுனால மக்கள்கிட்ட இன்றைக்கு முதலாவதாக பேசப்படக்கூடிய தலைவரா, அரசியல்வாதியா யார் இருக்கிறா இன்னைக்கு? விஜய். அப்புறம் தான் ஸ்டாலின், சீமானு அந்த ஆட்கள்லாம் அப்புறம் தான் வர்றாங்க. ஏன்னா அந்த ஊடகத்தை நிறைத்திருக்கக்கூடியவர் யாரு? இந்த விஜய் சம்பந்தப்பட்ட விஷயம். அது அப்புறம் சமூக வலைத்தளங்களை எடுத்துக்கங்க, அங்க யாரு இருக்கிறா? மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் அவர் இருக்கிறாரு. செய்தி அப்படின்னாலே தமிழ்நாட்டில் செய்தி அப்படின்னு சொல்லும்போது அங்கே விஜய்னு வரும்போது மக்களை வந்து நம்ம போட்டு நோகடிக்கிறோங்க. வி ஆர் த்ரஸ்டிங் சோ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அந்த மக்கள்கிட்ட. அவங்களுடைய தேவையை என்னன்னு கேட்காமலே இந்த ஊடகங்கள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து போட்டு ஒரே மாதிரியான செய்தியை போட்டு திணிச்சுக்கிட்டே இருக்கீங்க, கொட்டி தீக்குறீங்க. அவன் என்ன பண்ணுவான்? அப்புறம் எப்படி நீங்கள் வந்து விஜய் பேரை சொல்லாமல் இருப்பான்? நாங்கள் என்னங்க பண்ண முடியும்? எங்கள் மேலே இவ்வளவு தரவுகளை போட்டு திணிக்கிறீங்க, அப்படியே சஃபோகேட்டிங், மூச்சு திணற அடிக்கிற அளவுக்கு நீங்கள் செய்தியை கொண்டு வந்து ஒரே மாதிரியான செய்தி, ஒரே ஆளை பற்றிய செய்தி. அது செஞ்ச விஷயத்த சொன்னாலும் பரவாயில்ல, செய்யாததை பற்றி சொல்கிறீங்க, செய்யாட்டினாலும் சொல்கிறீங்க, இதெல்லாம் அவர் செய்யலைன்றீங்க. ஏதோ செஞ்சுட்டாருன்னா இப்படி செஞ்சுட்டாருன்னு. விஜயை பார்த்து பயமா? எல்லாத்துக்கும் பயம் வந்துடுச்சா? இல்ல இப்ப நீங்க கூட வந்து விஜய் பார்த்து சொன்னா விஜய்க்கு செல்வாக்கே இல்ல, என்ன பண்ணாரு, தரவு இல்ல அப்படிங்கிறீங்க. இல்ல, நான் செல்வாக்கு இல்லைன்னு சொல்லல, தரவு இல்லைன்னு சொல்லல. நான் எந்த தரவு அடிப்படையில் இவங்க முடிவுக்கு வர்றாங்கன்னு தான் கேட்கிறேன். நான் அடுத்து செல்வாக்கு இல்லைன்னு நான் சொல்லல. நான் ஒரு நிமிஷம். உதயநிதி ஸ்டாலின் இப்ப டெபுட்டி சிஎம் இருக்காரு. இவங்க எல்லாம் எது மூலியமா வந்தாங்க? நம்ம எம்ஜிஆர் தொடங்கி இப்ப கடைசியா வந்து ஒரு நடிகர் ஒருத்தர் டெபுட்டி சிஎம் ஆயிருக்காருன்னா எதனால வந்தாங்க? எல்லாமே சினிமா, அந்த கவர்ச்சி, மக்கள் அதை தான் விரும்புறாங்க. அது மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பர் 1 ஆக்டரா வந்து தமிழ் சினிமால இப்போ வந்து இருக்கிறாரு. அவர் அரசியலுக்கு வராரு, படம் நடிக்க மாட்டேன்னு சொல்லி. செல்வாக்கு இல்லை அல்லது வந்து நீங்க சொல்லக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜி படிலாம் வந்து ஒன்றும் தகவல் இல்லை அப்படின்னு மட்டுமே சொல்லிட்டு நம்ம விஜயை குறைத்து மதிப்பிடுறோமா? நீங்க சொன்னதுல 2-3 அனுமானங்கள் இருக்குது. அது எல்லாத்தையுமே தெளிவுபடுத்திக்கணும். so many myths about தமிழக அரசியல் பற்றியும் தமிழக வாக்காளர்களை பற்றியும் நிறைய தப்பான விஷயங்களை நம்ம உள்வாங்கி வச்சிருக்கிறோம். தமிழக மக்கள் சினிமா கவர்ச்சியினால அதனால அதுக்கு பின்னாடி போய் ஓட்டு எடுக்கிற முடிவை எடுக்கிறவங்க கிடையாது. ஆரம்பத்துல இருந்து அண்ணாதுரை காலத்துல இருந்து இன்றைக்கு வரைக்கும் தமிழக வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு எடுத்த முடிவு என்பது சுயமாக சிந்தித்து அந்தந்த சூழ்நிலையில, அந்தந்த கட்டத்துல, அந்த காலகட்டத்துல, அந்தந்த களத்துல எந்த முடிவை எடுத்தா சரியாக இருக்குமோ அந்த முடிவை தான் எடுத்திருக்கிறாங்க. இந்த முடிவு சினிமா கவர்ச்சியை தாண்டி எடுத்த முடிவு. நான் சேலஞ்ச் பண்றேன். இதை தாங்க நான் வந்து என்னுடைய PhD தீசிஸே இதுதான். தமிழக வாக்காளர்கள் 1952 முதல் தேர்தலில் இருந்து தீசிஸ் முடிக்கிறது வரைக்குமான இதுல அந்த புத்தகமாகவே இருக்கு. ஆங்கிலத்துல அந்த புத்தகம் இருக்குது. அதை நீங்கள் பார்க்கலாம். அமேசானில் அவைலபிளாக இருக்குது. ரட்லிச் பப்ளிகேஷன், இன்டர்நேஷ்னல் பப்ளிஷ் பண்ண புத்தகம். சரி, அதனால் இந்த சினிமா கவர்ச்சியினால் அதுக்கு பின்னால் ஓடக்கூடியவர்கள் தமிழக வாக்காளர்கள் அப்படின்றதே ஒரு பொய் புனைவு. மக்களை இழிவுபடுத்தக்கூடிய, மக்கள் முடிவுகளை
கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்ல, அது. நான் ஒரு அது கிளாரிட்டிக்காக அது கேக்குறேன். இல்ல, நீங்க அது நீங்க அதை thesis எல்லாருமே சொல்லுவாங்க, நீங்க இல்ல, சொல்லல. இல்ல, அதான் அதை வந்து thesis-லாம் நீங்க எழுதியிருக்கேன்னு நீங்க சொல்றீங்கல்ல. நான் என்ன கேக்குறேன், இப்போ எம்ஜிஆரா இருக்கட்டும், கலைஞரா இருக்கட்டும், ஜெயலலிதாவா இருக்கட்டும், ஸ்டாலினா இருக்கட்டும், எல்லாமே திரைத்துறை சார்ந்தே இருந்தாங்களே. அப்போ அது எதுவுமே இம்பாக்ட் கிரியேட் பண்ணாமையா அவங்க அதுக்குள்ள கால் பதிச்சாங்க? சினிமா காரணமா அவங்க ஓட்டு போடல. சினிமா பின்புலத்திலிருந்து அவங்க வந்திருக்கலாம். அல்லது இந்த தலைவர்களுக்கு சினிமா பின்புலம் இருக்கலாம். அதனால இவங்க வந்து ஓட்டு போட்டாங்கன்றது இல்ல. இப்போ ஜெயலலிதா எடுத்துக்கங்க சினிமா, எம்ஜிஆர் எடுத்துக்கங்க. எம்ஜிஆர் நிறுத்தின கேண்டிடேட்ஸ் எல்லாம் யாரு? எம்எல்ஏஸ் 234 பேர் இருக்காங்க இல்லையா? எம்ஜிஆர் ஒரு ஆளு. அவர் தொகுதியை விட்டுருங்க. 233 தொகுதியில எத்தனை சினிமாக்காரங்கள மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க? ஜெயலலிதா எம்எல்ஏவா? கட்சி அதனால மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. என்னங்க அவ்வளவு போனா ஒரு ஆளுக்காக இப்ப எல்லாரையும் தேர்ந்தெடுப்பாங்களா? ஏன் அப்ப தோத்தாங்க? ஜெயலலிதாவுக்காக எம்ஜிஆருக்காக ஓட்டு போட்டாங்கன்னா எம்ஜிஆர் எத்தனை தொகுதியில ஜெயிச்சாரு? 234 எம்எல்ஏ தொகுதிங்க. அவர் முதல் தடவையா 1977 தேர்தலில் ஜெயிச்சாரா? ஆட்சிக்கு வந்தாரா? அப்போ எத்தனை சீட் அவருக்கு கிடைச்சது? முதல் கேள்வி. ஏன் மற்றவங்க ஓட்டு போடல? ஏன் அத்தனை தொகுதியில் தோத்தாங்க? அதுக்கு பதில் என்ன? சினிமா கவர்ச்சினா எல்லாரும் 234மே போட்டிருக்கணுங்க. அது ஒண்ணு. 2வது எத்தனை பெர்சன்டேஜ் ஓட்டு அவர் வாங்கினது? எத்தனை பெர்சன்டேஜ்? அப்போ அது இல்லாம மற்றவங்க அதை விட அவர் வாங்கின ஓட்டை விட அதிகமான பேர் ஓட்டு போடல. அவங்கெல்லாம் யாரு? 100% ஓட்டு போட்டிருக்கணுமா? 100 விழுக்காடு ஓட்டு வாங்கி 100 விழுக்காடு தொகுதியிலையும் ஜெயிச்சிருந்தா தான் இந்த நடிகருக்காக இந்த நடிகைக்காக ஓட்டு போட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அதை விட அதிகமான பேர் எதிர்த்து நிக்கிறாங்க, எதிர்த்து ஓட்டு போட்டிருக்கிறாங்க, தோற்கடிச்சிருக்கிறாங்க. இதை எப்படி நீங்க வந்து சினிமா கவர்ச்சி சினிமான்றீங்க? அந்த ஆளுக்காக ஓட்டு போட்டாங்க, அவங்க அந்த அம்மாவுக்காக ஓட்டு போட்டாங்கன்னு எப்படி நம்ம வந்து பொதுமைப்படுத்தி சொல்ல முடியும்? எனக்கு அதான் புரியவே இல்லை. இதுதான் வாக்காளர்களை, தமிழக வாக்காளர்களை சிறுமைப்படுத்துறது. இது வந்து எப்படின்னா, இல்ல ஏன் வந்து ஏன்னா ம். இது வந்து அரசியல்வாதிகளுக்கு மக்களை ஹேண்டில் பண்றதுக்கு, புரிஞ்சுக்கிறதுக்கு, மனிப்புலேட் பண்றதுக்கு, அவங்கள ஏமாற்றுவதற்கு மூளைச்சலவை செய்து வைத்திருப்பது உதவியாக இருக்கு. அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த மூளைச்சலவையிலிருந்து மக்களை வெளியில கொண்டு வந்தா தான் இந்த மாற்று அரசியல்னு பேசிட்டு வர்றாங்க பாத்தீங்களா? அவங்க அதை செய்தால் மட்டுமே அவங்களால இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த அரசியல் கட்சிகள், இந்த திராவிட கட்சிகள் நம்ம சொல்றோம், நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா? அந்த ஊடகங்கள்ல மேல மக்கள்கிட்ட பேசிட்டு இருக்கு இல்லையா? அதுல எனக்கு உடன்பாடு இல்லை, அதனால அப்படி சொல்றேன். அந்த கட்சிகளுடைய பிடியிலிருந்து மக்களை வெளியில கொண்டு வர முடியும். அந்த மாதிரியான அணுகுமுறையை இன்னொன்று கட்சிகள் எடுக்கல. சீமான் ஓரளவிற்கு அதை செய்யறாரு. திரும்ப கொஞ்சம் அதற்கான முன்முயற்சிகளை எடுத்திருக்கிறாரு. ஆனா ஒவ்வொருத்தருக்குமே அதற்கான லிமிடேஷன்ஸ் இருக்கு. அதை தாண்டி அவங்க வரணும். இல்ல அதுதான் நான் ஏன் கேட்க வந்தேன்னா, இப்போ சீமான் எடுக்கக்கூடிய அரசியலோ அல்லது திருமாவளவன் ஓரளவுக்கு முயற்சி பண்ணார். அப்புறம் கடைசியா அவரை ஒரு வட்டத்துக்குள்ள சுருக்கி உட்கார வச்சுட்டாங்க. இது மாதிரி அவங்களுடைய அந்த அரசியல், புது அரசியலுங்கிறது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா. அப்போ தமிழக வெற்றி கழகம் களத்துல வருது. அவங்களுடைய ரோல் வந்து அப்போ என்னவா இருக்க போகுது இன்றைய நிலையில? தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு சூழ்நிலை எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து ஒரு சினிமாவை விட்டு வெளியில வரல. சினிமா தனத்தை விட்டு வெளியில வரல. தலைவரா இருக்கிறவரு ரியல் சினிமாலையும் இருக்கிறாரு. ஏன்னா அடுத்த படம் ஒன்று நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதனால அவர் சினிமாவில் இருக்கிறாரு. அவருடைய அரசியல்ல அவர் செய்யக்கூடிய 1-2 விஷயங்கள் அதுவுமே பார்த்தீங்கன்னா சினிமா தனமாக இருக்கு, சினிமேட்டிக். அப்போ அவருடைய அரசியல்ன்றது அந்த சினிமா தனத்தை விட்டு, சினிமாவை விட்டு, சினிமா அந்த திரை உலகம், கனவு உலகம், கற்பனை உலகம், அதை விட்டுட்டு இன்னும் வெளியில வரல. அப்படி வந்து டைம் இருக்கு, அவர் வரணும். அப்படி வர்றதுக்கு அவர்கிட்ட சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவங்க தடுக்கிறாங்களா? தெரியல. உங்களுடைய அவங்க அவர் வர வைக்கிறதுக்கு வழிமுறைகள் சொல்ல போறாங்களா? இல்ல நீங்க இப்படியே அந்த கிளாமர்லயே இருங்க, அப்பதான் இந்த முட்டா பசங்க வந்து உனக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்ற அந்த அனுமானத்துல, அந்த நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா அந்த சினிமா கவர்ச்சி, அந்த கவர்ச்சியை நம்பியே அப்படியே ஓட்டு போட்டுருவானுங்க. அதனால நீங்க கவர்ச்சியாவே இருந்துக்கங்க, தள்ளியே இருந்துக்கங்க. பாதுகாப்பு வந்து மத்திய அரசாங்கம் அவருக்கு கொடுத்துருக்குது ஆமா அப்படின்னு காலையில ஒரு செய்தி ஆமா ஆமா வந்திருக்கு. அப்புறம் எப்படி மக்களை போய் பாப்பாரு? கூட ஒரு 10 பேர் சுத்தி இருப்பாங்கல்ல. 10 பேர் இருக்கும்போது மக்களை பார்க்க கூடாதுன்னு இருக்கு. இதுக்கு முன்னாடியே அவர் பவுன்சர்ஸை வச்சுக்கிட்டு தானங்க தெரிஞ்சாரு. எங்க அவர் தனியா போய் மக்களை இப்ப பார்த்தாரு? இது கூடுதல் ஸ்ட்ரிக்டா இருக்கும்ல, எங்க போனாலும் கூடயே வருவாங்கன்னு சொல்லி. அதை விட மோசமா தாங்க இருந்துச்சு. அவர் கட்சி நடத்தின மாநாட்டிலேயே அவர் இப்போ மேடையை போட்டுக்கிட்டு அந்த ராம்பா அந்த இதை அதை போட்டுக்கிட்டு அதில் ஓடுறாரு. அவர் கூடவே யாருங்க போனா? தொண்டர்களா அப்படியே அணிவகுத்து போனா?
பவுன்சர்ஸ் தான் கூடவே போனாங்க. இல்ல இது விஜய்க்கு நல்லது இல்ல அப்படிதானே நீங்க சொல்ற மாதிரி இருந்தா? இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படிதானே? இல்ல நான் அவர் பண்றாரு பண்ணலன்றது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா நான் வந்து மக்கள் பார்வையிலிருந்து பார்க்குறேன். நீங்க இந்த மாற்று அரசியல், புதிய தலைமுறை அரசியல், திராவிட இதுக்கு மாற்றா இங்க வந்து ஒரு அரசியல் அப்படின்றீங்க பாத்தீங்களா? அந்த சொல்லாடல்ல தான் சிக்கல் இருக்குதுன்னு நான் சொல்ல வர்றேன். ஏன்னா நீங்க நம்ம இங்க முன்வைக்கக்கூடிய இந்த 6 முக்கியமா இந்த விஜயின் அவருடைய அவருடைய கட்சி அதற்கான நிலைக்கு பக்குவத்துக்கு வரவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் வரல. இல்ல இன்னைக்கு வரைக்கும் வரல. இப்ப ஆல்ரெடி ஜான் ஆரோக்கியசாமி இருந்தாரு. இப்போ அண்மையில அவர் ஆதவ் இருக்காரு, அர்ஜுன் போயிட்டாரா? இருக்காருல்ல. இருக்காரு. அதான் ஆதவ் அர்ஜுன்ற புதுசா வேற ஜாயின் பண்ணியிருக்காரு. அண்மையில பிரசாந்த் கிஷோர் பாண்டே வந்து ஏதோ கன்சல்டன்ட்லாம் கொடுத்துருக்காராம். அப்ப இவங்க நீங்க சொல்லக்கூடிய விஷயத்தெல்லாம் விஜய்க்கு வந்து தகவலா கொடுத்துருப்பாங்கல்ல, இப்படிலாம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு. கொடுத்துருந்தா நல்ல விஷயம். அப்போ அடுத்து என்ன செய்யறாருன்றதை நம்ம பார்க்கலாம். ஆனால் இவங்கெல்லாம் போன பிற்பாடு அவருடைய செயல்பாடுகளில் மாற்றம் இருக்கு. எதுவும் மக்களை மையப்படுத்தி இல்ல எதுவும் தனியா வந்து ஒரு 28 அணி அமைச்சு கிட்டத்தட்ட வந்து எப்படி வாக்காளர்கள் கவரலாம் சில இது அணியெல்லாம் உருவாக்கி இருக்கிறாங்க. அணியை உருவாக்கி பேரை அனௌன்ஸ் பண்றதுன்றது பெரிய பிரச்சனையாங்க. அந்த அணிகளுக்கெல்லாம் தலைவர்களை போட்டார், பொறுப்பாளர்களை போட்டாரா? ஏற்கனவே இந்த 120 மாவட்டமா பிரிச்சு எல்லாம் பிரிச்சிருக்காங்க. போட்டாரா? ம். 120 மாவட்டத்துக்கு இல்ல போட்டாரா? கிட்டத்தட்ட ஒரு 70-80 மாவட்டத்துக்கு எங்க கட்சியை ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆகி போயிடுச்சுங்க. இந்த மாவட்டத்துக்கு தலைவரை போடுறதுல என்ன பிரச்சனை? அது போடுறதுக்குள்ள இன்னும் முழுசா போட்டு முடிக்கல. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஊழல் பிரச்சனை வந்துருச்சு கட்சிக்குள்ள. பணம் வாங்கிட்டு இப்போ போஸ்ட் போடுறேன் அப்படின்ட்டு, அப்புறம் ஜாதியை பார்த்து போஸ்ட் போடுறாங்க அப்படின்ட்டு பேச்சு வந்துருச்சு. அப்புறம் அவரே தலைவரே இப்போ மீட்டிங்கை ஏதோ கேன்சல் பண்ணாரு, வச்சாரு, போண்டாருன்றாங்க. இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் எப்படிங்க இதில் வந்து பெரிய இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்ன பண்ணிட்டாங்கன்றீங்க? போஸ்ட்டு இருக்கிறது, அதாவது இந்த குற்றச்சாட்டுகள் நீங்கள் மாற்ற வந்தேன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா? அந்த கட்சிகளில் போஸ்டிங்க்கு இந்த மாதிரி பணம் வாங்கிட்டு போடுறாங்க அப்படின்னா நம்ம வந்து அதை ஏற்றுக்கலாம். ஆமாம், அவங்க அப்படி தான் ஊழல்லே ஊறின கட்சி அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். நீங்கள் ஊழலுக்கு எதிராக கட்சியை தொடங்குறேன்னு சொல்லிட்டு நீ வந்து ஒரு எட்டு வைக்கிறதுக்குள்ளே இவ்வளோ ஊழல் இருக்குதுன்னு சொல்லி உன் கட்சிக்காரங்களே சொல்கிறாங்க. அது எப்படிங்க? அதனால அவர் இன்னும் யதார்த்த நிலைக்கு வரணும். மக்கள்கிட்ட போகணும், மக்கள்கிட்ட இருந்து கற்றுக்கணும். அதாவது ஒரு அரசியலில் வரக்கூடியவர் அரசியல் பாடம் மக்களிடமிருந்து கற்றுக்கொள்ளணும். பாடம் கற்றுக்கிறது மக்கள் தான் ஆசிரியர்கள். முதல்ல அந்த ஹியூமிலிட்டி வேணும். இல்ல விஜய்கிட்ட முதல் இருக்க வேண்டியது என்ன? இப்போ நீங்க தொடர்ந்து கவனிச்சுட்டு வர்றீங்க, அரசியல் ஆக்டிவிட்டியை பார்த்துட்டு வர்றீங்க. விஜய்கிட்ட முதல் அவர் கவனிக்கப்பட வேண்டியது, அது முதல் அவர் கன்சிடர் பண்ண வேண்டியது என்னவா இருக்கு? நீங்கள் வாட்டில் இப்படி கேட்குறீங்க. நம்ம வந்து எந்த இதுவும் இல்லாமல் பொதுநல நோக்கோட ஒன்று சொல்லுவோம். அவன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு சொல்லிட்டு 500 கோடி 600 கோடி வாங்கிக்கிட்டு இதை விட மோசமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம எதுக்குங்க அந்த அட்வைஸை நம்ம கொடுக்கணும்? நம்ம அந்த ரகசியமாக வச்சுக்கிறோம். சொல்ல அந்த காசு வாங்குறவங்க சொல்லட்டுங்க. நம்ம வந்து என்ன நடக்குதோ அதை பற்றி பேசுவோம். இது வரைக்கும் நடந்ததில்லை, நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயம் என்னன்னா, ஒன்று அவரு அந்த ரகசியம் சொன்னா அவர் கண் விழிச்சிருவாரோ? இல்ல, கண்ணு விழிக்கணும். அவர் விழிக்கணும்னு தான் நம்ம சொல்றோம், எதிர்பார்க்கணும். இப்ப அவர் விழிக்கிறதுக்கு எப்படி அவர் விழிக்க வைக்கிறதுன்றதை அவங்க சொல்லட்டும். அவர் விழிக்கிறாரா விழிக்கலையா? இது வரைக்கும் அவர் விழிக்கலைங்க. அவர் பார்வை எல்லாமே திரைப்பார்வையா தான் இருக்கு. அவருக்கு தெரிஞ்ச யதார்த்தம் எல்லாம் அவர் நடிச்ச சினிமாவில் வந்த யதார்த்தம். ஏழை மேல அக்கறை இருக்குதுன்னு வச்சுக்கோமே. அந்த அக்கறை வந்து எப்படி வருது? அந்த ஏழை யாரு அப்படின்னா, அவர் சினிமாவில் ஏழைகளை பத்தி பார்த்துருப்பாரு இல்லையா? அவர் நடிச்சிருப்பாருல்ல, அந்த ஏழை தான் அவருக்கு தெரியும். அந்த திரையை தாண்டி ரியல் யதார்த்தம் வந்து அவருக்கு தெரியல. அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கணும் ஃபர்ஸ்ட். அப்படி நினைச்சா அவரு அந்த ரியல் யதார்த்தத்துக்கிட்ட கொண்டு போறதுக்கு ஒரு அணுகுமுறையை அவர் கூட இருக்கிறவங்க வகுத்து கொடுக்கணும். அதுல வரக்கூடிய சிக்கல்களை சமாளிக்கிறதுக்கான செயல் திட்டத்தை வகுக்கணும். அதுதானுங்க ஸ்ட்ராட்டஜி. இல்ல பூச்சாண்டி காட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. அவர் வந்தா கூட்டம் சேர்ந்துடும், அவர் வந்தா கிழிச்சு போடுவாங்க, இது பண்ணி போடுவாங்க அப்படின்ற அதாங்க ஸ்ட்ராட்டஜி. அப்புறம் என்னத்துக்கு 500 கோடி 1000 கோடின்னு கோடிக்கணக்கில் பேசிட்டு இருக்கீங்க? அவங்க என்ன பண்றாங்க? ஸ்ட்ராட்டஜினா என்னங்க அப்போ? எது ஸ்ட்ராட்டஜி? இல்ல இப்பல இருந்தே ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற விஷயத்த அவர் அந்த முதல் அவங்களுடைய மாநாட்டிலேயே வந்து சொன்னார். அப்ப இதெல்லாம் வந்து சம்திங் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்குள்ள தானே வந்து நம்ம 2026ல எப்படியாவது பிக் ரோல் ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். வாய்ச்ச விடாலும் வேலைக்கு ஆகாது. அவர் சொன்னதுக்கு முன்னாடியே திரும்ப சொல்லிருக்கிறாரு, இதை மாதிரி நாங்கள் 90கள்லயே சொல்லிட்டோம், இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம்ன்றாரு.
ஆட்சியில் வேணும், அதிகாரத்தில் பங்கு வேணும்ன்ட்டு இதை வந்து இவர் சொல்கிறாரு. அவர் சொன்ன துணியை நீங்கள் கவனிச்சிங்களா? அந்த மாநாட்டில் அவர் ஆட்சியிலையும் ஆட்சியில் பங்கு கொடுப்போன்றது எவ்வளவு இழிவுபடுத்தக்கூடிய துணி அது. அந்த டோன், ஒரு தலைவர் இன்னொரு கட்சியை சமமாக மதிக்கக்கூடிய தலைவர் எந்த துணியில் பேசுவாங்க? நம்மளை நம்பி வருவார்கள் இல்லையா, அப்படி ஒரு பாட்டு பாடி சொல்கிறாரு. அதுவே அவளுக்கு கொச்சைப்படுத்துறது மாதிரி, கேவலப்படுத்துறது மாதிரி இல்லை. புட்டிங் தம் டவுன். நம்ம வருவாங்க இல்லையா, பிச்சை கேட்டு வருவாங்க இல்லையா, நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் காசு கொடுக்கணும் இல்லையா, பதவி கொடுக்கணும் இல்லையா, அந்த டோன் பாருங்களேன். அது எப்போ ப்ராக்டிஸ் பண்ணியெல்லாம் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் இதை கரெக்ட் பண்ணலை பாருங்க. அவங்க ஈக்குவலாக இப்போ நம்ம பேசுகிறோம் இல்லைங்க. இங்கே வந்து நான் பாட்டு பாடிக்கிட்டு பேச முடியுமா? ஒன் அப், பிளேயிங் ஒன் அப். அது எப்படி நீங்கள் வந்து சமத்துவம் இங்கே எங்கே இருக்குது? நீங்கள் மேலே இருக்கீங்க, இவங்க கீழே இருக்காங்க, இவங்க வருவாங்க, அங்கேயே ஈக்குவாலிட்டி போயிடுச்சுங்க. அப்போ எங்கே பங்கு எங்கே வருது? பிச்சை வருது. கொடுக்குறேன், நான் இங்கே இருந்துக்கிட்டு இப்படி கொடுக்குறேன், நீ கீழே இருந்து வாங்கிக்கோ அப்படின்ற அந்த டோனை வந்து அதுவே இட் ஜஸ்ட் பிட்ரேஸ், கவுண்டராக்ட்ஸ் வாட் ஹி இஸ் ப்ரொக்ளைமிங். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு அவர் சொன்னது. அப்போ மக்கள் வந்து விஜயை வந்து இன்னும் அங்கீகரிக்க தொடங்கலை. இதுதான் தமிழக அரசியல் களமாக இருக்கு. ஊடகங்களும் ஒரு சில அரசியல் சார்ந்திருக்கக்கூடியவங்க தான் கட்டமைக்கிறாங்க விஜய் அப்படி இப்படின்னு. இது நிச்சயமாக கட்டமைக்கிறவங்க, ஊடகங்கள் கட்டமைக்கிறாங்க, அவரை சுற்றி இருக்கிறவங்க கட்டமைக்கிறாங்க. அந்த கட்டமைப்பில் தான் போய்கிட்டு இருக்கு. நான் சொல்ல வந்து அந்த திரை வழியான இதுதான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அவருடைய பின்புலமும் அப்படி தான் இருக்குது. அவர் குடும்பமே சினிமா குடும்பம் தானுங்க. அவருக்கு சினிமா விட்டு வேறு என்னங்க தெரியும்? இல்லை, ஒருவேளை S.A. சந்திரசேகர் கூட இருந்திருந்தாருன்னா இதெல்லாம் நோட் பண்ணி சொல்லியிருந்திருப்பாரோ? அவர் சினிமாக்காரர் தானே. ஆனால் அவருக்கு கொஞ்சம் யதார்த்தம் தெரியும். அவர் வளர்ந்து வந்த பின்புலம் வேற. அது S.A. சந்திரசேகர்ன்ற அந்த ஆள் பிறந்தது, வளர்ந்தது, சினிமாவுக்கு வந்தது, அங்கே அவர் எதிர்கொண்ட சவால், அப்புறம் அவர் தன்னை நிலைநிறுத்திக்கிட்டது, அவர் வேற. அவருக்கு யதார்த்தம் தெரியும். இந்த விஜய்ன்றவர் அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டு S.A. சந்திரசேகர் என்ற ஒரு இயக்குனருடைய பையன். அவர் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சினிமா சூழல் தான். இந்த சினிமாவை தாண்டி அவருக்கு எந்த யதார்த்தமும் தெரியாது. இன்னைக்கு வரைக்குமே அவருடைய நண்பர்களாக இருக்கிறது யாரு? பொங்கல் யார் கூட போய் கொண்டாடினாரு? யாருடைய திருமணத்திற்கு போனாரு? தனி சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில். ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவருடைய நட்பு வட்டம் எல்லாமே திரையோடு தொடர்புடையதாக தான் இருக்குது. அதனால அவர் இந்த சினிமா உலகிலிருந்து நம்மளை மாதிரி இருக்கிறோம் இல்லையா, இந்த யதார்த்த உலகத்துக்கு இன்னும் அவர் வரலைங்க. அவர் அது அரசியலில் எடுத்த அந்த ஒன்றெண்டு செயல்பாடுகளுமே சினிமாட்டிக்காக தான் இருந்தது, சினிமாத்தனமாக தான் இருந்துச்சு. உதாரணமாக அந்த பரந்தூர் எடுத்துக்கோங்க. அந்த பரந்தூரில் அவர் என்ன நடந்துச்சு? சூப்பரான ஒரு வேனுங்க, ஏர் கண்டிஷன்ட் வேனு. எவ்வளவு கம்ஃபர்டபுள் அப்படின்னா அங்கே வந்து ஒரு குடும்பமே நடத்தலாம், அந்த அளவுக்கு வசதியான வேனு. அந்த வேனில் போய் நின்னாருங்க. இறங்கி மக்கள்கிட்ட போனாரா? போகலை. உடனே பாதுகாப்புன்ட்டிங்க. வேன் மேலே ஏறி நின்று என்ன சொன்னார்? இந்த விவசாயிகள் தான் என்னுடைய உயிர், நாட்டினுடைய உயிர், அவங்களுடைய காலடி மண்ணை எடுத்து நான் பொட்டு வச்சு என்னுடைய அரசியல் பயணத்தை ஆரம்பிக்கிறேன்றாரு. எங்கேருந்து சொல்கிறாரு? வேனில் இருந்து, வேனில் இருந்துக்கிட்டு அந்த இதில் திறந்து வச்சுக்கிட்டு அங்கே மேலே இருந்துக்கிட்டு அப்படி கையெல்லாம் காட்டி அப்படி சூப்பராக வசனம் பேசினார். ஏங்க நான் கேட்குறேன், பரந்தூரில் தான் நீங்கள் இருக்கீங்க, மக்கள்லாம் அங்கே சுற்றி தானே இருக்காங்க, அவங்க காலடி அங்கே தானே இருக்குது. நீங்கள் வேனை விட்டு இறங்கி டக்குன்னு அங்கனுக்குள்ளே இருந்த மண்ணை எடுத்து நெத்தியில் பொட்டு வச்சுக்கிறதுக்கு எம்ட்டு நேரம் ஆகிருக்கும். எத்தனை செகண்டுங்க ஆகும்? எத்தனை செகண்ட் ஆகும்? ஒரு 5-10 செகண்ட்ஸ். அந்த 10 செகண்டு கூட அது செஞ்சிடலாம் அப்படின்னு தோணவே இல்லை. ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சொல்லித்தரல. பவுன்சர்ஸ் சுற்றி இருக்கிறாங்க, அவனால் பாதுகாப்பு பிரச்சனையே கிடையாது. நீங்கள் வேனை விட்டு இறங்குறீங்க, இறங்குன உடனே அங்கனுக்குள்ளேயே நீங்கள் வந்து விழுந்து கும்பிடுறீங்க, மண்ணை எடுத்து பொட்டை வச்சுட்டு நிமிர்ந்து அப்புறம் நீங்கள் போய் சவடால பேசுங்க. அது எப்படி இருந்திருக்கும்? ஏன் அதை செய்யணும்னே தோணலை. அதுதான் அவங்களுடைய பின்னணி. சவடால பேசுறது மட்டும்தான் தெரியும், வசனம் பேச மட்டும்தான் தெரியும். அந்த வசனமே பேசிக்கிட்டு போ அப்படின்னு ஒருவேளை அவர் கூட இருக்கிற ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சொல்கிறாங்களோ, நீ வந்து இறங்கி வந்துடாதப்பா, வந்துட்டு நீ வந்து உன்னை எக்ஸ்போஸ் பண்ணிடாத, எக்ஸ்போஸ் பண்ணிட்டா அப்புறம் வந்து அந்த கிளாமர் போயிடுச்சுன்னா அவங்க பின்னாடி வரமாட்டாங்க, கூட்டம் சேராமல் போயிடும் அப்படின்னு பயப்படுறாங்களோ என்னன்னு தெரியல. ஆனால் இந்த கூட்டம், இப்போ இருக்க கூட்டம்
வெளிச்சத்திற்கு வரக்கூடிய கூட்டம். இந்த கூட்டம் ஓட்டாக மாறாது. அதான் இப்போ விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த பாப்புலாரிட்டி ஊடக வெளிச்சத்தினால வரக்கூடியது. அப்புறம் அவருடைய சினிமா பின்புலம் இருக்குது இல்லையா, அந்த பின்புலம், அது நடிகர் அப்படின்ற அந்த இது இருக்கு, அதனால வரக்கூடியது. இந்த ஊடக இந்த வெளிச்சத்தில் அதனால வரக்கூடிய இவங்க எல்லாருமே வாக்காளர்களா மாறுவாங்களா அப்படின்றதுக்கான உத்தரவாதம் இல்லை. ஓகே, இப்போ வந்து 2 ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கூடயே இருக்கிறாங்க. அந்த 2 ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்கிறத தாண்டி இப்போ பொதுவாக கட்சிகள் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை கூட வச்சுக்கிறாங்கல்ல, அதுக்கான தேவை ஏன் இப்போ அதிகமாக எழுந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? தேவை அதிகமாக எழுந்திருக்குது அப்படின்னா, இந்த கட்சி தலைவர்களுக்கு அவங்க மேல நம்பிக்கை இல்லை, தன்னம்பிக்கை குறைவு. தலைவர்களுக்கு அவங்க தலைமை மேல தலைமைத்துவ பண்பு மேல நம்பிக்கை இல்லை. ஒன்று, அதாவது நம்மளால ஜெயிச்சிட முடியும், கட்சி நடத்திட முடியும், தேர்தலை தனித்து எதிர்கொண்டிட முடியும் அப்படின்ற அளவுக்கு நம்பிக்கை இல்லை, தன்னம்பிக்கை குறைவு. லேக் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ஆஃப் த லீடர்ஸ் ஹூ ஆர் இன் த ஹெட். இரண்டாவது, இந்த தலைவர்களுக்கு அவங்க அந்த கட்சி அமைப்பு இருக்குது இல்லையா, அந்த அமைப்பு மேலேயும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மேலேயும் நம்பிக்கை இல்லை. இவங்களை வச்சு நம்ம இந்த தேர்தலை நடத்திட முடியும், எதிர்கொள்ள முடியும்ன்றது தெரியல. மூன்றாவது, அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு அவங்க கட்சி தொண்டர்கள் மேலேயே நம்பிக்கை இல்லை. இவங்க தொண்டர்களை வந்து ஓட்டு போட வச்சிட முடியுமா அப்படின்றது தெரியல. ஏன்னா அவுட் ஆஃப் சிங்க். அவங்க தலைமையும் அந்த கட்சி அமைப்பும் அவங்க கட்சி தொண்டர்கள்ட்டையே தொடர்பு விலகி இருக்கு. உறவுன்றது அந்த கெமிஸ்ட்ரி இல்லை. தலைவருக்கும் தலைமை அந்த நிர்வாகத்தில் இருக்கிறவங்களுக்கும் தொண்டர்களாக இருக்கிறவங்களுக்கும், அவங்க தான் ஓட்டு போட போகிறாங்க தொண்டர்கள், அவங்களுக்கும் இல்லை. அடுத்து இந்த பூத் ஏஜென்ட்ஸே அவங்க நம்பலை. இந்த மாதிரி நம்பிக்கை குறைவு இருக்குது இல்லையா, லேக் ஆஃப் ட்ரஸ்ட். அது ஒரு முக்கியமான காரணம். இந்த கட்சி அமைப்பை தாண்டி அதில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள்கிட்ட வரக்கூடிய அவங்களுடைய கருத்துக்களை எல்லாம் தாண்டி வெளியிலிருந்து அந்த அறிவை அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த அவுட் சோர்ஸ் பண்ணுறதுக்கான தேவை ஏன் வருது அப்படின்றது இது ஒரு பாயிண்ட். இரண்டாவது, இன்றைக்கு இந்த அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய தேவை, அவங்களுடைய ரோல் எப்போ வரும் அப்படின்னா, இந்த கட்சி தலைமைக்கு கட்சி அமைப்பு மேலே நம்பிக்கை இருக்குது, தே ஹேவ் ட்ரஸ்ட், நல்ல சுமூகமான உறவு இருக்குது, அது கட்சி சீராக இயங்குது. இப்போ என்ன பண்ணணும்னா, தேர்தல் சூழலில் இதை சினர்ஜைஸ் பண்ணணும். அடுத்து இவங்க மூலமாக இந்த கட்சியை சேராத, எந்த கட்சியும் சேராத வாக்காளர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க கணிசமாக இருக்கிறாங்க, எப்படியும் ஒரு 30% 40% இருக்காங்க. அடுத்து ஓட்டே போட வராமல் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, ஒவ்வொரு தேர்தலையும். இந்த இடைத்தேர்தலையும் நீங்கள் பாருங்கள், ஒரு 30 விழுக்காட்டுக்கு மேலே, 30-35 விழுக்காடு அது ஸ்டாண்டர்டாக இருக்குது, ஆவரேஜாக இருக்குது. இவங்கள ஓட்டு போட வர வைக்கணும். அப்படி வர்றவங்க நமக்கு ஆதரவாக ஓட்டு போடணும். அப்புறம் கட்சி சாராமல் ஓட்டு போடக்கூடியவங்க அவங்க நமக்கு சார்பாக ஓட்டு போட வைக்கணும் அப்படின்ற அதுக்கு என்ன பண்ணுறது, அதுக்கு இந்த கட்சியில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த கட்சி தொண்டர்கள், இந்த கட்சி அமைப்பு, இவங்க மூலமாக தான் அதை நிறைவேற்ற முடியும். முதல்ல நம்பணும், அந்த நம்பிக்கை இருந்து இவர்கள் மூலமாக இந்த டார்கெட் சொன்ன பார்த்தீங்களா, வெளியில் இருக்கிறவங்க அவங்கள கொண்டு வந்தால் தான் ஜெயிக்கவே முடியும். இந்த ஒரு கட்சி உறுப்பினர்கள் மட்டும் ஓட்டு போட்டு எந்த கட்சியுமே ஜெயிக்க முடியாது. அவங்க 100% ஓட்டு போட்டாலுமே, திமுகவில் இருக்கக்கூடிய 100 விழுக்காடு திமுக காரங்களும் ஓட்டு போட்டாலும் திமுக ஜெயிக்க முடியாது, ஆட்சிக்கு வர முடியாது. மற்றவங்களும் ஓட்டு போடணும். அப்புறம் கூட்டணின்றது அது இன்னொரு கணக்கு, அதை விட்டுருவோம். இப்போ கட்சின்றதை எடுத்துக்கிட்டாலே ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை கூட்டிகிட்டு வந்து இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அந்த லிஸ்ட் அவுட் பண்ணக்கூடிய எல்லா விஷயத்தையும் அவங்க அதுக்காக மட்டும்தான் கூப்பிட்றாங்களா, வேற எந்த ஒரு ரீசன் இல்லையா? இல்லை, அவங்களுக்கு ரோலே அது அவ்வளோதான் இருக்கு. அதாவது ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நீங்க சொல்ற விஷயத்த கட்சிகளே கன்சிடர் பண்ணா அவங்களே இந்த மாதிரி ஆட்களே தேவையே இல்லையே. சூப்பருங்க, அதுதான் சொல்றேன். அதை வந்து செய்ய முடியும். இது வரைக்கும் செய்யலையா? ஜெயலலிதா எந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணாங்க? அவங்க கேட்டிருக்கலாம், ஒப்பீனியன்ஸை கேட்டிருக்கலாம், சில பேர்கிட்ட கேட்டுட்டு, ஆனால் முடிவெல்லாம் அவங்க எடுத்திருக்கிறாங்க. கருணாநிதி கடைசி வரைக்குமே எந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சுருந்தாரு? இல்லை. இன்றைக்கு வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை நம்ம பயன்படுத்தலாம். ஏன்னா ஒரு சயின்டிஃபிக்காக அப்ரோச் பண்ணுறதுக்கு, பிளான் பண்ணுறது, எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் உதவியாக இருக்கும். ஆனால் எந்த இடத்துல அவங்க இருக்கிறாங்க அப்படின்றத தான் நான் சொல்ல வர்றேன். நீங்கள் கட்சியை ஒட்டுமொத்தமாக இப்போ விஜய் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் கட்சியே இல்லை, அவருக்கு பேர் இருக்குது, அப்புறம் ரசிகர்கள் இருக்காங்க,
அதையுமே சொல்கிறாங்க, தொண்டர்கள்ன்றீங்க, எதுன்றீங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா என்னமோ பண்ணோம் அப்படின்னுலாம் சொல்கிறீங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அது ஒரு கட்சி இல்லை. அப்படி இருக்கிற சமயத்தில் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை வச்சு என்ன பண்ணுவீங்க நீங்கள்? என்ன பண்ண முடியும்? அதுதான் சொல்கிறேன். இட்ஸ் ட்ரைங் டு மேனிப்புலேட் த ஓட்டர்ஸ். ஒரு சினிமா ஒரு நல்லா பாப்புலராக ஒரு சீனு, ஒரு சீக்வன்ஸு, அப்புறம் அடுத்து இன்னொரு சீக்வன்ஸு, அப்புறம் அடுத்து இன்னொரு சீக்வன்ஸு செய்தியிலேயே இருக்கிறதுக்கு அங்கே சினிமேட்டிக்காக சில கால்குலேட்டட் இன்சிடென்ட்ஸ் அவங்களாம் கிரியேட் பண்ணிடுறாங்க. ஓகே, ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க. நம்ம ஆரம்பத்தில் சீமான் பற்றி ஒரு கேள்வி கேட்டேன், அது அப்படியே விஜய்க்கு போய் அப்படியே வேற இடத்துக்கு நகர்ந்துருச்சு. இப்போ தனிச்சு தமிழ்நாட்டில் தொடர்ந்து நான் வந்து களம் காண்டுட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சீமான் சொல்கிறாரு. அப்போ தமிழ்நாட்டில் வந்து தனிச்சு களம் காண்டு ஜெயிப்பதற்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு இடம் தான் வந்து தமிழக அரசியல் சூழலில் இருக்கா? மக்களும் அப்படி தான் ஒரு கட்சியை பார்க்குறாங்களா? எல்லாம் கூட்டணியெல்லாம் கலந்து அப்படிலாம் தான் வந்து ஒரு ஒரு ஆட்சிங்கிறது பிடிக்க முடியுமா? அப்படி இருக்கிறது நல்லது தானே. அது ஒரு ஆள் இல்லாமல் பல பல கட்சிகள், பல தலைவர்கள், அவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வரட்டுமே. அப்படி இருக்கிறது நல்லது தானேங்க. ஒருத்தர் கையில் போய் கொடுத்துட்டோன்னா அதான் கொடுங்கோல் ஆட்சியாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கே, சூழல் வந்துடுமே. குடும்ப ஆட்சியாக போகிறதுக்கான சூழல் வந்துடுது. அதெல்லாம் மாற்றணும் அப்படின்னா இல்லை, இப்போ இது வந்து கூட்டணியாக வச்சாலுமே ம், இப்போ என்ன ஆகுது? இப்போ காங்கிரஸ், திமுக இந்த பக்கம் எடுத்துப்போம். அதிமுக இன்னும் ஒரு சில கட்சிகள், இப்போ பாமகவோட அவங்க கூட்டியிருந்தாங்க, தேமுதிக ம், அவங்களாம் இருக்காங்க. ஆமாம், ம், எல்லாமே அது குடும்ப அரசியலுக்குள்ள வந்துருது. வாதத்துக்கு பேசிட்டு கடைசியா வந்து கட்சிகள் எல்லாமே என்ன பண்றாங்கங்கிறத நம்ம பார்க்குறோம். குடும்ப அரசியல், அந்த ஊழலுக்கான எல்லா விஷயங்களுமே இருக்கக்கூடிய கட்சிகள் தான் பண்றாங்க. அதெல்லாம் தாண்டி ஒரு தனிப்பெரும் கட்சியாக இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து தனிச்சு பலம் பண்றேன், ஆனா மக்கள் அங்கீகரிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத அவர் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காரு. எனக்கு வெறியாகுது அப்படின்னு ஒரு கடுமையான வார்த்தை, ஒரு 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 ஃப்ளக்சுவேஷன்ல வந்து அவர் கடுமையா பேசுறாரு. அது 2 விஷயம் இதில் பார்க்கணும். ஒன்று வந்து இந்த நாம் தமிழர் கட்சியை பற்றி நீங்கள் கேட்குறதுனால சொல்கிறேன். இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய அஹ், தலைமை முன்வைக்கக்கூடிய சித்தாந்தம், மக்களை பொறுத்த மட்டும் சித்தாந்தத்துக்கு பின்னாடி போகிறது இல்லைங்க. அவங்க வந்து செயல் திட்டங்கள் என்னன்னு தான் பார்க்குறாங்க. என்ன ஏதாவது நான் இந்த தேர்தலில் ஓட்டு போட்டு நீ ஆட்சிக்கு வந்தால் எனக்கு என்ன நடக்கும், நீ ஆட்சிக்கு வந்து என்ன நடக்கும்ன்ற கேள்வியெல்லாம் கேட்டு ஜனங்க ஏமாற்றமாயிட்டான். நான் ஓட்டு போட்டால் இந்த ஓட்டுக்கு எனக்கு என்ன கிடைக்குன்ற அளவுக்கு வந்து சுருங்கி இருக்கிறாங்க. காசு கொடுத்தா ஓட்டு போடுறேன் அப்படின்ற அளவுக்கு வந்திருக்கிறது எதனுடைய சுருக்கம் அப்படின்னா, நீ ஆட்சிக்கு வந்து எனக்கு என்ன நடக்கும் அப்படின்ற பார்த்து அதில் ஏமாற்றமாகி நொந்து போனதனுடைய வெளிப்பாடு. இது வந்து காசு வாங்கிட்டு ஓட்டு போடல, அது இல்லை. அது அந்த செயலை சரியாக புரிஞ்சுக்கணும். மக்களுடைய மனநிலை என்னன்ட்டு. மக்கள் என்ன, ஏன்னா தே ஹவ் பீன் டிசப்பாயிண்டட். அந்த ஆட்சி 5 ஆண்டு காலம் உனக்கு ஆட்சி பொண்ணுன்னு கொடுத்தா அதில் எனக்கு என்ன எதுவுமே நடக்கலை. வேலை இல்லை, பையன் படிச்சுட்டு இருக்கான், படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறான், பொண்ணு படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்குது. எப்படி வேலை கிடைக்கும்? லஞ்சம் கொடுத்தா வேலை கிடைக்கும்ன்றாங்க. நான் லஞ்சம் கொடுக்குறேன், யார்கிட்ட கொடுக்கணும் தெரியல, அதில் ஏமாத்திடுறாங்க. அப்புறம் லஞ்சத்தை கொடுத்துட்டு திரும்ப வேலையும் கிடைக்காம கொடுத்த பணமும் திரும்ப வராமல் எவ்வளோ பேர் இருக்காங்க. இதுதான் நிலைமை. இப்போ எனக்கு வேலைக்கு என்ன செய்வேன், செயல் திட்டம் என்ன? இப்போ ரேஷனில் அரிசி கொடுக்குறாங்க, சூப்பர், ரொம்ப அரிசி கிடைக்குது. இப்போ அப்புறம் இந்த சில இலவசங்கள்னு கொச்சைப்படுத்துகிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான சில நல்ல விஷயங்கள் நடக்குது. இது ஓகே. ஆனால் இது மட்டுமே போதலை. இன்னும் வாழ்க்கையை சுமூகமாக நடத்தணும். உங்கள் பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி குடும்பம் நடத்துறீங்களோ அந்த மாதிரி எங்கள் பிள்ளைங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கணும், வசதி வாய்ப்புகள் வரணும். அப்படின்னா இந்த அரசு என்ன செய்யுது? ஒன்றும் செய்யலை, தெரியல. இங்கே போய் கொள்கையை பேசி புண்ணியம் இல்லைங்க. யாரை வேணாலும் இருந்துட்டு போகிறாரு. பெரியார் இருந்துட்டு போகிறாரு, இல்லை கருணாநிதி இருந்துட்டு போகிறாரு, எம்ஜிஆர், யாரை வேணாலும் இருந்துட்டு போகிறாங்க. நமக்கு அது பிரச்சனை இல்லைங்க. எனக்கு நான் இங்கே இருக்கேன், கிராமத்தில் இருக்கேன், என் வீடுக்கு வந்து இப்போ ஒளிக்கிட்டு இருக்கு. அதுக்கு என்ன வழி? யாருக்கு ஓட்டு போட்டு என்ன ஆகும்? அதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது? என்ன யார் வந்து என்ன நடக்கும் எனக்கு? இந்த எக்ஸிஸ்டென்ஷியல் கேள்வி இருக்கு இல்லையா, வாழ்க்கை அனுபவத்தில் நான் சந்திக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள், அதற்கு என்ன தீர்வு? இந்த இடைத்தேர்தலே அழகாக மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த அதில் பாருங்கள், தொகுதி அளவில் மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை என்ன? அந்த ஈரோட்டில் நெசவு தொழில் பாதிப்பு 51.8 விழுக்காடு, ஜிஎஸ்டி பிரச்சனை 20.3 விழுக்காடு, சாக்கடை பிரச்சனை அது புறம் தேங்கி கிடக்கு, கழிவு வந்து மேலாண்மை செய்கிறது அது இல்லை, சீரற்ற மின் விநியோகம், குடிநீர் தட்டுப்பாடு, இந்த மாதிரி அடிப்படை பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிரச்சனைகள் இருக்கையில் நீங்கள் பெரியாரை பற்றியோ அவரை பற்றி இவரை பற்றியும் பேசி என்ன பண்ண?
இந்த பிரச்சனைக்கு தீர்வு ஆக என்ன பார்த்தீங்கன்னா, ஈரோடு இடைத்தேர்தல் களத்தில் இந்த விவாதங்களை எல்லாம் தாண்டி அங்கே ஜெயிச்சது என்னன்னா பணம். பெரியார் மண்ணில் பெரியாரையும் தாண்டி மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கிற விஷயம் என்னன்னா பணம். பணம் கொடுத்தா பெரியாரையும் மீறியே கூட நான் ஓட்டு போட்ட முடியும். அப்படிதான் போட்டிருக்காங்க. இல்ல இப்போ ஒரு பக்கம் பணம் வாங்கிட்டு மக்கள் வந்து அதே கட்சிக்கு தான் வாக்களிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா இல்ல அப்படி அதுவுமே இல்ல 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 அப்படிங்கிற ஒரு இல்ல நகர்ந்துட்டாங்க ஆமாமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ ஆமா இப்ப நாம் தமிழர் கட்சி அங்க ஈரோட்ல 23,000 சில்லறை என்னமோ ஆமா வந்து நல்ல வாங்கியிருக்காங்க. பெர்சன்டேஜ் டபுள் ஆயிருக்கு. 8%ன்றது வழக்கமா நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கினது இல்ல 16% கிட்ட இல்ல இது வந்துருச்சு. அவர் பெருமையா பேசுறாருல, அது எப்படி நம்ம அது இயல்புல அது பெருமையா பேசுறதுங்கிறது சரிதானா யாரு? சீமான் அவர்கள்? ஒரு விதத்துல அது சரிதானுங்க. 16 விழுக்காடு வந்திருக்கு, டபுள் ஆயிருக்கு. அது எப்போ எப்படிப்பட்ட சூழ்நிலை? இடைத்தேர்தலில் பெருவாரியா வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து அப்புறம் இந்த மாதிரி கொள்கை கோட்பாடு அப்படின்றது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இன்னொரு பக்கம் பணம் கொடுத்து வாக்குகளை வாங்க முடிஞ்சிருக்குது இல்லையா? அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் அந்த பணத்தையும் தாண்டி அப்படிதான் நம்ம அங்க புரிஞ்சுக்கணும். 16 விழுக்காடு மக்கள் பணம்ன்ற அந்த பிடிய தாண்டி வாக்களிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அந்த 16 விழுக்காடு மக்களையும் நம்ம பாராட்டணும். அப்ப என்னன்னா இந்த 16 அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது இடைத்தேர்தல் கான்டெக்ஸ்ட் அப்படின்றதுனால இது நடந்திருக்கு. இப்போ பொது தேர்தல்ன்ட்டு வரும்போது இந்த 16 26 ஆகலாம், 36 ஆகலாம், 46 கூட ஆகலாம். அது நம்ம மறுக்க முடியாது. அந்த ஓப்பனிங் இருக்கு, அந்த நம்பிக்கை இருக்கு, அது சிறிய அளவில் இருக்கு. ஆனா நம்ம அடுத்து என்ன செயல்பாடுகளை முன்வைக்க போறோம் அப்படின்றதுல தான் கேள்வி வருது. இல்ல இப்போ 2026ல சீமானுக்கான ஸ்கோப் என்ன ஏதாவது இருக்கா? 2026 தான் அதான் சொல்றேன். 26ல கொள்கையை பத்தி பேசிட்டெல்லாம் புண்ணியம் இல்லைங்க. எந்த கட்சியும் எந்த காலத்திலையும் எந்த கொள்கையிலையும் உறுதியா நின்னதே கிடையாது. எந்த கட்சியை எடுத்துக்கங்க, தேசிய அளவில் எடுத்துக்கங்க, இந்த தமிழ்நாடு அளவில் உறுதியா சொல்ல முடியும். ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த கட்சி கொள்கையில உறுதியா இருந்துச்சு சொல்லுங்க? எந்த கட்சிக்கு என்ன கொள்கைன்னு நீங்க சொல்லுங்க பார்ப்போம். இந்த கொள்கை தான் இதுல உறுதியா இருந்திருக்கிறாங்க, சேலஞ்ச் வரும்போது அதை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாம இல்ல நான் புரிஞ்சுக்கிற இருந்திருக்காங்க. மாதிரி இருந்தா அப்போ ஒரு பக்கம் தொடர்ந்து ஒருத்தர் வந்து பேசிக்கிட்டே இருக்காரு, தொடர்ந்து தனிச்சு களம் காண்றேன் அப்படின்னு சொல்லி சீமான் பேசிட்டே இருக்கு. அப்ப அவளுடைய அரசியல் மக்களுக்கு புரியல. அது அவுட் ஆஃப் சிங்க் வித் த பீப்புள் நீட்ஸ் ஆஃப் த ஆஸ்பிரேஷன்ஸ் ஆஃப் த பீப்புள். மக்களுடைய உள்ளார்ந்த உணர்வுகள் உள்ள கிடக்கை அதை முழுமையாக உள்வாங்கி பிரதிபலிப்பதாக இல்லை. ஓகே, நம்ம அடுத்து இப்ப பாஜக தமிழ்நாட்டுல வளர்ந்துருச்சுங்கிறாங்க, நீங்க அப்படிதான் நினைக்கிறீங்களா? பாஜக வாக்கு வங்கி வளரல. இந்த இதுல இப்போ இடைத்தேர்தல் சூழல பின்புலத்தை வச்சு நம்ம பார்க்கும்போது இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தல்ன்றது வேற. அதுதான் இந்த ஓட்டர் இவங்கெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. சட்டமன்ற தேர்தல்னு வரும்போது அவங்களுக்கு ஓட்டு போடுறேன், அவங்க வந்தா நல்லா இருக்கும்னு சொல்றவங்களே 3.5 விழுக்காடு தான் சொல்றாங்க. ஆனா இது நடந்து விட்டு வரக்கூடிய செயல்பாடுகளை நம்ம நுணுகி ஆராயும் போது அந்த குவாலிட்டேட்டிவ் அப்சர்வேஷன் ஸ்டடீஸ்ன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த அதை பார்க்கும்போது இந்த திமுக ஆட்சி கடந்த 3-4 ஆண்டுகளாக இந்த கட்சி செயல்பாடுகளை பார்க்கும்போது அதற்கு முன்னாடி அதிமுக ஆட்சி அதனுடைய நீட்சியாகத்தான் இது இருக்கு. பாஜக பொறுத்த மட்டும் இல்லை. என்ன நடந்திருக்குது அப்படின்னா, ஜெயலலிதா இருக்கும்போது அதிமுக வந்து சாஃப்ட் இந்துத்துவ பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய அணுகுமுறை அப்படிதான் இருந்தது. ஏன்னா அவங்களே வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க, நான் ஒரு பாப்பாத்தி அப்படின்றத அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அவங்க வந்து சாமியை பற்றி கும்பிட்றதை பற்றியோ அமைச்சர்கள் கும்பிட்றதோ தொண்டர்கள் கும்பிட்றதோ அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனையாக இருந்ததில்லை. ஸோ அது வந்து அப்புறம் அவங்களுடைய செயல்பாடுகளுமே அந்த இந்துத்துவ இதுக்கு ஆதரவாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகள்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் தமிழ்நாட்டில் கள அளவில் கிராஸ் ரூட் லெவலில் அந்த அளவில் பார்க்கும்போது இந்து மக்கள் மத்தியில் மத உணர்வு, சாமி உணர்வு, அந்த எழுச்சி இருக்கு. நம்ம இந்துத்துவா இல்லை அப்படின்னு நான் சொல்லலை, அந்த ஏரியாவுக்குள்ளேயே நான் போகலை. மத வெறி அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா, அப்படி இல்லை. இது வந்து மத உணர்வு, அதை வெளிப்படுத்துவது, அதை கொண்டாடுவது. சொல்ல புரியுது. ஆனால் இந்து அப்படின்றத வெளியில அடையாளமா காட்டிக்கிறது. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், 5 வருடங்களுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, அதுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க. இந்து அடையாளத்தை வெளிப்படுத்துவதுன்றது ஒரு பெருமைக்குரிய விஷயம். நான் இந்துப்பா,
நான் திருநீர் பூசிக்கிறேன், இப்போ இது பச்சுக்கிறேன் அப்படின்றது. இந்த வெளிப்பாடு இருக்குல்ல, இது வந்து இந்துத்துவ வெறி இல்லை, இந்துவாக நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றது. இந்த உணர்வு இருக்குது, இது அதிகமாகிருக்கு, இது வந்து பரவலாகிருக்கு, இது வந்து இன்டென்ஸ் ஆகிருக்கு, ஆழமாகிருக்குது, நல்ல பரவலாகவும் ஆகிக்கிட்டு வருது. அது திமுக அரசு அவங்களே அறியாமலேயே இந்த மாநாடு செமினார் நடத்துனாங்க இல்லையா, முருகன் மாநாடு, அப்புறம் குடமுழுக்கு பண்ணுறது, நாங்கள் இப்போ எங்கள் ஆட்சியில் அதெல்லாம் நாங்கள் விட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி செயல்பாடுகள் பண்ணுறது, இது எல்லாமே அவங்கள தற்காத்துக்கிறதுக்காக பண்ணுறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சித்தாந்தத்திற்கு முரணாக போய்கிட்டு இருக்குன்றதை அவங்க உணரல. ஸோ அந்த களம் வந்து தயாராக இருக்குது. அதாவது பாஜகவை வரவேற்பதற்கான களம் தயாராகி வருகிறது, இதை உறுதியாக நம்ம சொல்லலாம். இது எப்போ ஓட்டா மாறும் அப்படின்னா, இப்போதைக்கு ஓட்டா மாறல, அது வந்து சிறிய அளவில் தான் இருக்குது, 3.5 இருக்குது. அது ஓட்டா மாறுமா அப்படின்னா மாறலாம், இன்னைக்கு சூழ்நிலையில் அப்படி இல்லை. ஆனால் களம் நல்ல தயாராகிக்கிட்டு வருது. என்னை பொறுத்த மட்டும் அது ஒரு நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஓகே, நிறைய முடிஞ்சிச்சா? சரி, அதான் நிறைய விஷயங்கள் குறித்து நம்ம டீட்டெயில்டாக ஒவ்வொரு கட்சிகள் குறித்து நம்ம பேசியிருக்கோம், ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பற்றி பேசியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து இந்த கருத்து கணிப்புகள் வந்து எடுத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம விரிவாக பேசியிருக்கோம். நம்ம இன்னொரு சந்தர்ப்பத்தில் இன்னொரு சப்ஜெக்டில் நம்ம இன்னும் விரிவாக பேசுவோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். Unlock your child's potential at SV High School, where learning meets excellence. Enroll now.